நம்முடைய ஆண்டவர் உடைக்கப்பட்ட எந்த ஒரு மனிதனையும் உதவாதவன் என்று தள்ளிவிடாமல் உடைக்கப்பட்டவனை மீண்டுமாக உருவாக்குகிறவராக இருக்கிறார். நம்முடைய கர்த்தருக்கு மட்டும்தான் அவர் உருவாக்கினவருடைய பிள்ளைகளுடைய மதிப்பு தெரியும். இந்த நாளிலும் கூட உங்களை பார்த்து சொல்லுகிறேன், ஒருவேளை இந்த நாளிலே நீங்கள் உடைந்து காணப்படலாம். உங்களுடைய எதிர்காலத்தை எண்ணி, உங்களுடைய சூழ்நிலை எண்ணி, அல்லது உங்களுடைய கடந்து வந்த வாழ்க்கையை எண்ணி கலக்கத்தோடு இருக்கலாம். உங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகிறேன், கர்த்தரிடத்திலே உங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுப்பீர்கள் என்றால் நிச்சயமாக உதவாத பாத்திரங்களையும் உயர்ந்த உன்னதமான பாத்திரமாக, விலையேற பெற்ற பாத்திரமாக மாற்ற அவரால் மட்டுமே முடியும். Thank you Jesus. உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும்? உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும்? உதவாத என்னில் நீர் உறவாணி, நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. உதவாத என்னில் நீர் உறவாணி, நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம்தான். என்ன மறந்தா எங்கே போவேன்னா, நீங்க நினைச்சா ஆசீர்வாதம்தான். என்ன மறந்தா எங்கே போவேன்னா, தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. உம்மை மறந்து வாழ்ந்தவனான், அது உமக்கே தெரியும். உம்மை மறுதளித்தவன் நான், இதை உலகே அறியும். உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான், அது உமக்கே தெரியும். உம்மை மறுதளித்தவன் நான், இதை உலகே அறியும். உதவாத என்னில் நீர் உறவாணி, நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. உதவாத என்னில் நீர் உறவாணி, நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. உங்க அழைப்பு இருந்ததால் நான் அழிந்து போகவில்லை. உங்க கிருபை இருந்ததால் நான் கைவிடப்படல. உங்க கிருபை என்ன காப்பதால் வாழ்ந்து கொண்டிருக்க. உங்க அன்புக்கு நிகரே இல்லை. இயேசுவின் கிருபை என்ன காத்ததால் வாழ்ந்து கொண்டிருக்க. உங்க அன்புக்கு நிகரே இல்லை. எத்தனை பேர் என்னை அழிக்க நினைத்தும் உம் அழியாத அழைப்பு என்னை காத்து கொண்டதே. துரோகங்கள் வீண் பழிகள் என் மேல் விழுந்தும் உம் கரைபடாத கரங்கள் என் அவங்களை விரிவாக சிறங்க அப்பொழுது நிரப்புவேன் என்று சொன்னவர். தேங்க்யூ அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம்பா.
ஹalleluya. உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. உங்கள் கிருபைக்காக ஸ்தோத்திரம், உங்கள் தயவுக்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களை இந்த நாள் வரைக்கும் பாதுகாத்தீங்களே, அதுக்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களை தாங்குவதனால அப்பா ஆண்டவரே இந்த நாளில் மறுபடியுமாக எழுந்து உங்கள் பிரசன்னத்தை பார்க்க, அதில் உணர, அதில் அவங்க அன்பில் நாங்கள் மூழ்க நீர் கொடுத்த இன்னொரு வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நீர் கொடுத்த இன்னொரு வாய்ப்புக்காக, இன்னொரு ஸ்லாக்கியத்திற்காக நன்றி அப்பா. நன்றி ராஜா. ஆவியானவரே நன்றி அப்பா. ஆவியானவரே நன்றி அப்பா. ஆவியானவரே நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆவியானவரே. ஆவியானவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஆவியானவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஆவியானவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஆவியானவரே ஸ்தோத்திரம். ஆவியானவரே ஆவியானவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஆவியானவரே ஸ்தோத்திரம் அப்பா. பி மைனர். ஆவியானவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. ஆவியானவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. ஆவியானவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. விலகாத முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, சொல்லுங்க. வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே. ஆவியானவரே நல்ல சத்தத்தை உயர்த்தி, ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. ரிதம் ஒலிங்கத்திங்கோ. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே அப்பா. ஒரு மகிமையின் மேகம் ஜீசஸ் இந்த இடத்தை நிரப்பட்டோம்பா. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத விலகாத மேகம் நீ அப்பா. முன் செல்லும் மேகம் நீ. எங்க குடும்பத்தில், எங்க சபையில, ஒவ்வொரு குடும்பத்தில் விலகாத மேகமாக பகலில, மீண்டும் சொல்லுங்க, விலகாத விலகாத மேகம் நீ. பகலில மேக ஸ்தம்பமாய், இரவில் அக்கினி ஸ்தம்பமாய் இருப்பவரே, விலகாத. சத்தத்தை உயர்த்தி நாவுகளை திறந்து சொல்லுவோம். ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, ரஹனமோ, வல்ல ஆவியானவரே. Thank you அப்பா ஜீசஸ். ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லில, என் செயலில கலந்திருக்கீங்க. என் நினைவில், என் நினைவில், என் நடத்தையில, என் உணர்வில், என் உயிரில கலந்திருக்கீங்க ஜீசா. அப்பாவை உயர்த்துகிறோம்பா. என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லில கலந்திருக்கீங்க ஜீசஸ். உயர்த்துகிறோம்பா. என் நினைவுல, என் நடத்தையில, என் உணர்வுல, விசுவாசமா சொல்லுங்க, எனக்குள்ள கலந்திருக்கீங்கப்பா. ஓ
அன்பினாவியானவரே, அன்பினாவியானவரே, விலையேற பெற்றவரே, இணையாளும் பரிசுத்தரே. நன்றி அப்பா, நன்றி ராஜா. அன்பினாவியானவரே, தேங்க்யூ அப்பா. பரிசுத்தரே, மீண்டும் சொல்ல, அன்பினாவியானவரே, அன்பினாவியானவரே, விலையேற பெற்றவரே, இந்த கால வேளையில எங்களை ஆளுகை செய்யுங்க. நன்றி ஐயா. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே, ஆவியானவரே, இனாற்றல் ஆனவரே, ஆவி. let your presence இந்த இடத்தை நிரப்பட்டோம்பா. எங்களை ஆளுகை செய்யுங்கப்பா. எங்கள் ஆவியானவரே, புதிதாக்கும் பரிசுத்தரே, புது படைப்பாய் மாற்றுமையா ஜீசஸ், புதிதாக்கும் பரிசுத்தரே, புது படைப்பாய் மாற்றுமையா. நீங்க சொல்லுங்க, உடைத்து விடும் ஒரு மாற்றும், எங்களை உடைத்து விடும் ஒரு மாற்றும், பண்படுத்தும் பயன்படுத்தும், ஓ பண்படுத்தும் பயன்படுத்தும். இந்த காலை வேளையில் ஆவியானவர் பார்த்து கேளுங்கப்பா. ஆண்டவரே, எங்களை பயன்படுத்துங்க ராஜா, எங்களை உருவாக்குங்கப்பா. ஆண்டவரே, இந்த 74வது நாளில் கர்த்தருடைய கிருபை, இந்த நாளில் வந்திருக்கிறவங்க, ஆன்லைனில் பார்க்குறவங்க, ஆண்டவரே யாராக இருந்தாலும் கர்த்தருடைய கரம் அவங்களை நிரப்பட்டும். ஆண்டவரே, ஒரு வல்லமை ஆண்டவரே இந்த இந்த நேரத்தில் கடந்து வரட்டும்பா. அவங்க எந்த சூழ்நிலை இருந்தாலும் நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, விசுவாசிக்கிறவர் எங்களுக்குள் இருக்கிறபடியால் அந்த சூழ்நிலையை மாற்றுகிற சக்தியாயிருக்கிற இயேசுவை இந்த காலவில் உயர்த்த வந்திருக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, இருளை வெளிச்சமாய் மாற்றுகிற இயேசுவை உயர்த்த வந்திருக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவர், வியாதியை இல்லாத ஒன்றாய் மாற்றுகிற இயேசுவை உயர்த்த வந்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் பிரதான ஆசாரியராய் இருப்பவரே, எங்கள் தெய்வமே, எங்கள் இரட்சகரே, எங்களை மீட்க வந்த ஆண்டவரே, மீட்பரே, எங்கள் மேசியாவே, ஆவியானவரே, அந்த நாமத்தை இந்த காலவேளை உயர்த்துகிறோம். அந்த நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம்பா. ஏசப்பா, அந்த நாமத்தை அந்த காலவேளை உயர்த்துகிறோம். எப்பெல்லாம் உங்க நாமத்தை நாங்கள் உயர்த்தும் பொழுது அப்பெல்லாம் நீங்க எங்களோடு இருக்கிறவர் அப்பா. இந்த காலவேளை இந்த நாமம் அறியாத மக்கள் இருக்குமாறல அந்த நாமத்தை இந்த காலவேளை நாங்கள் பிரஸ்தாபப்படுத்துகிறோம். மாற்ற முடியாத சூழ்நிலைகள் எல்லாம் எளிதாக மாற்றுகிற உங்க நாமம் அப்பா. ஓ ரஹனமா ஷெஹரி ஹலஹ ரஹனமா ரதலக ரஹனமா ரிகலஹ ரஹனமா. எதிர்ப்புகளை கட்டுகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே, எல்லா பொறாமின் வன்கண் ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் கட்டுகிறோம். ஊழியத்து குடும்பத்துக்கு விரோதமாய், சபையில் இருக்கிற மக்களுக்கு விரோதமாய், அவங்க வேலை ஸ்தலத்தில் இருக்கிற கிரியைகள்லாம் இயேசுவின் நாமத்தில் இந்த கால வேளையில் கட்டுகிறோம். ஆவியானவரே, ஆவியானவரே, ஆண்டவரே அப்பா, பிசாசுனுடைய வல்லமைகளை மேற்கொள்ள இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார்.
எங்கள் மூலமா அந்த நாமம், அந்த வல்லமை வெளிப்படணும் ஆவியானவரே. சாத்தானுடைய சகல கிரியைகளை அழிக்கும்படி இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். இந்த காலவில் அந்த நாமம் ஒரு பலத்த துருகமாக, ஒரு பலத்த கேடகமாக, ஒரு பெரிய ஷெல்டராக, அதுக்குள்ள நாங்க தங்கி இளைப்பாற கர்த்தர் கிருபை தாங்க. இந்த காலை வேளையில யாரோட வாழ்க்கையெல்லாம் எதிர்ப்புகள் இருக்குதோ அந்த எதிர்ப்புகள் இயேசுவின் நாமத்தில் கட்டி அப்புறப்படுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் கட்டி அப்புறப்படுத்துகிறோம் ஆண்டவரே. தூக்கம் இல்லாதபடிக்கு ஆண்டவரே பயத்தை விதைக்கிற கிரியைகள் ஆண்டவரே, இன்னைக்கு பயத்தின் ஆவி அல்லப்பா, அன்பும் தெளிந்த புத்தியும் கடந்து வரட்டும் ஆவியானவரே. அன்பும் தெளிந்த புத்தியும் ஆண்டவரே இந்த கால வேளையில அப்பா பயங்கள் எல்லாம் மாற்றுகிறவர் ஆண்டவரே. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்கள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த கால வேளை இந்த வார்த்தை என் கூட சேர்ந்து அறிக்கை பண்ணுங்க, சத்தமா சொல்லுங்க. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் 2 முறை சொல்லுங்க. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லா பயத்தின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் வேரோடு பிடுங்கி எறிவதாக. ரஹா லஹா ரஹ நாமா ஓ ரீதா நாமா ஷெஹே ரீகா லாஹா ராஹா நாமா. வசனம் இப்படியாக சொல்கிறது, உமக்கு விரோதமாய் உனக்கு விரோதமாய் எழும்பப்படும் ஆண்டவரே எந்த ஆயுதங்கள் வாய்க்காதே போகும் என்று சொன்னவர். உனக்கு விரோதமாய் எழும்பப்படும் எந்த நாவும் ஆண்டவரே உங்களை சேதப்படுத்தாது, குற்றப்படுத்தாது என்று சொன்னவரே. ராஹா நாமா. ஆவியானவரே, 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 துதியை அப்பா, துதியின் சத்தத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆவியானவரே. துதியின் வல்லமையை நாங்கள் இந்த காலவில் பெருகுகிறோம் அப்பா, அதை உயர்த்துகிறோம் ராஜா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. சிறு பிள்ளைகள் நல்லா வாயில திறந்து இயேசுவே கூப்பிடுங்க. இயேசுவே ரஹா நமோ ஷேகே ரிகா ரஹா ராதா நமா. இன்னைக்கு ஒரு விடுதலை நாளாக, பயங்களை மாற்றுகிற நாளாக, தெளிந்த புத்தியை பெறுகிற ஒரு நாளாக அப்பா, தெளிந்த புத்தியை பெற்றுக்கொள்கிற நாளாக, எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது, எந்த வழியில நடக்கணும் எந்த வழியில நடக்காதபடிக்கு ஒரு தெளிந்த புத்தி, அன்பு இந்த கால வேளையில ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ள கடந்து வரட்டும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஒவ்வொரு குடும்பத்தில் ஒரு பெரிய வல்லமை, ஒரு பெரிய ரூவா காற்று இந்த கால வேளையில கடந்து வரட்டும் ஆவியானவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பயங்கள் இந்த கால வேளையில மாறட்டும். இந்த சத்தம் கேட்கிற இந்த வேளையில let your spirit ஆண்டவரே உங்க வல்லமை காதுகளுக்குள்ள போய் அந்த பயத்தின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் கட்டி அப்புறப்படுத்துகிறோம் ஆவியானவரே. thank you அப்பா, thank you அப்பா, thank you அப்பா. ஆவியானவர் எங்க உண்டோ உங்க விடுதலை உண்டு. அதிகாரத்தை நாங்கள் பயன்படுத்துகிறவர்களாக, அதிகாரத்தை நாங்கள் உபயோகப்படுத்துகிறவர்களாக, வசனத்தை கேட்கிறவர்களா இல்லாதபடிக்கு அதன்படி அடர் விசுவாசத்தில் செய்கிறவர்களா எங்களை மாற்றுவீராக. ரஹா நாமா ஷேஹே ரீகா லாஹா ராணமா. நீங்க பாடுனா எனக்கு காலவில் விடுதலை, நீங்க பாடுனா விடுதலை. எப்படி டேவிட் பாடும்போது சவுலுக்குள்ள இருந்த அசுத்தாவை வெளியே போனதோ, அந்த அசுத்தாவை அழுகினதோ, இன்னைக்கு சபை பாடும்பொழுது, சபை நாவ திறந்து அறிக்கை செய்யும் போது எல்லை கிரியைகள் இந்த கால வேளையில அசைக, எல்லை கிரியைகள் அழிக்கப்படுவதாக. நீங்க பாடும்போது உங்க ஏரியாவில் இருக்கிற அந்த எல்லையின் கிரியைகள், வான மண்டலத்தில் கிரியை செய்கிற அந்த சேனையின் கிரியைகள், அந்த தலைமை பிசாச ஆண்டவர் நீங்க பாடும்போதே அதை புறப்பட்டு போக பண்ணுவார். உங்க வீட்டில் இருக்கிற தடையெல்லாம் இந்த காலவில உடையும். ராகா நமோ சேகே ரீதா லாகா ராகா நம. ஆவியானவரே, ஆவியானவரே, ராகா நமோ ரோஹோ சேகே. உங்க வீட்டில் துதியின் சத்தத்தை உயர்த்துங்க. இந்த 74வது நாளில் ஒரு பெரிய மாற்றம் உங்க வீட்டில் நடக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ராகா நமோ சேஹே ரிகா நம. நீங்க துதிக்கும் பொழுது, நீங்க ஜெபம் பண்ணும்போது
நீங்க பாடும் பொழுது கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை கட்டளையிடுவார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. வெறும் 300 பேரை கொண்டு கிதியோனை கொண்டு ஆண்டவர் பயன்படுத்தினது போல இந்த காலை வேளையில கர்த்தர் நம்மை பயன்படுத்துவார், உங்களை நிச்சயமாய் பயன்படுத்துவார். ஹalleluya. டேவிட் பாடினான் சவுலுக்கு விடுதலை. அப்படி எழுந்து கொண்டு டேவிட் பாடினான் சவுலுக்கு விடுதலை. கலக்கம் நீங்கியது, ஆறுதல் வந்தது. சொல்லுங்க, கலக்கம் நீங்கியது, ஆறுதல். நல்ல கையை தட்டி சொல்லுவோமா? துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி. சொல்லுவோமா? துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவா, முறுமுறுத்தால் திரும்பி வருவா. ரிதம் வாலிம் பகதியா, ரிதம் வாலிம். ஓ, முறுமுறுத்தால் திரும்பி வருவா. சொல்லுவோமா? துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ. சொல்லுவோமா? துதித்து பாடி இந்த காலையில சந்தோஷமாய். ஓ, நீங்க சொல்லுங்க. டேவிட் பாடினான் சவுலுக்கு விடுதலை, டேவிட் பாடினான் சவுலுக்கு விடுதலை. கலக்கம் நீங்கியது, ஆறுதல் வந்தது. எல்லா கலக்கங்கள் இந்த கால வேளையில மாறட்டும். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடுகிற அந்த வல்லமை கடந்து வரட்டும் ஆண்டவரே. ஓ, ஒரு சந்தோஷத்தின் ஆவியானவர் நிரப்புவீராக. எரிகோ பிடிப்போம், தான் ஓடுவா. அப்பா முறுமுறுத்தால் டாடி ஜீசஸ். துதி எடுத்தால் உங்க வீட்டுல இந்த வரிகளை சத்தமா பாடுங்க, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து. ஓ, துதிக்கும் தாவீதுக்கோ கொஞ்சமும் பயம் இல்ல. சொல்லுங்க, துதிக்கும் தாவீதுக்கோ கொஞ்சமும் பயம் இல்ல. விசுவாச வார்த்தையால் கோலியாத்தை முறியடித்தான், விசுவாச வார்த்தையால் சத்துருக்களை இந்த காலவில் முறியடிப்போம். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதித்து பாடி இந்த காலவேளையில ஆண்டவரே ஒரு ஜாய் நிரப்பட்டாம்பா. துதித்து பாடி களி கூறுகிற அபிஷேகம், சந்தோஷத்தை பயன்படுத்துகிற அபிஷேகம் கடந்து வரட்டும். துதித்து பாடி இயேசுவை பார்த்தா எப்படிப்பட்ட சந்தோஷம் என் வாழ்க்கையில வருமோ அதே சந்தோஷம். துதித்து பாடி உங்களை நாங்கள் பார்க்கணும், உங்க அன்புல முழுகணும். ஜீசஸ். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவா. சொல்லுமா? முறுமுறுத்தால். ஓ, துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவா, முறுமுறுத்தால். சொல்லுங்க, ஆடுகள் மேய்த்தவன், ஆடுகள் மேய்த்தவன் அரசனை மாறினான். ஆடுகள் மேய்த்தவன் அரசனை மாறினான். ஆராதனை வீரனுக்கு ப்ரமோஷன் நிச்சயம், ஆராதனை வீரனுக்கு. சொல்லுவோமா? துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ. சொல்லுங்க, துதித்து பாடி. அப்பா ஆவியானவரே, ஆவியானவரே, துதி எடுத்தால் நான் ஓடுவா. சொல்லுவோமா? ஒரு முறிச்சால். ஓ இயேசுவே, துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவா. முறுமுறுத்தால் மீனின் வயிற்றிலே, மீனின் வயிற்றிலே யோனா துதித்தான். சொல்லுங்க, மீனின் வயிற்றிலே யோனா துதித்தான். கட்டளை பிறந்தது மோனா நினிவே, கட்டளை பிறந்தது. ஓ, துதித்து பாடி மதிலை மகிழ்ந்து பாடி எரிகோ. சத்தமாய் பாடி துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி. ஓ, துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவா. ஜீசஸ். துதி எடுத்தால் நெக்ஸ்ட் ஸ்டான்ஸா. ஓ, இந்த வார்த்தையை சொல்லும். வாயிலேய காலம், வாயிலேய காலம், கையிலே திருவசனம். வாயிலேய காலம், கையில. மீண்டு சொல்லுவோமா? வாயிலேய காலம், வாயில துதி, கையில திருவசனம். வாயிலேய காலம், கையில திருவசனம். சுயத்தை உடைத்து ஜெயத்தை எடுப்போம். சொல்லுவோமா? சுயத்தின் கிரியைகள்
இந்த காலவேளை உடைவதாக. துதித்தே பாடி நல்லா கையை தட்டி கர்த்தரை உயர்த்துக. மகிழ்ந்து பாடி எரிவோ. இந்த காலவேளை ஒரு துதியின் காலையாக அதிகாலை பார்க்கிற ஒரு முகமாக துதித்து பாடி மதிலை இடிப்போம். மகிழ்ந்து பாடி நல்லா கரங்களை தட்டி இந்த காலவேளை எத்தனை பேர் சொல்றீங்க? வாயில துதியின் சத்தம் பெருகட்டும். கையில அவருடைய திருவசனத்தை அறிக்கை செய்கிற ஒரு நாவாக சுயத்தை எனக்குள் இருக்கிற சுயத்தின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக. ரஹனமோ என் மகனே, இன்னும் இன்னும் பயம் உனக்கு, ஏன் நம்பிக்கை இல்லை? சொல்லுவோமா? என் மகளே, இன்னும் இன்னும் பயம் உனக்கு, ஏன் நம்பிக்கை இல்லை? இந்த வார்த்தை என் கூட சொல்லி சொல்லுங்க. உன்னோடு நான் இருக்க என் படகு முழுகிடுமோ? சொல்லுவோமா? உன்னோடு நான் இருக்க, ஓ சொல்லு, கரை சேர்ந்திடுவாய், கலங்காதே, கரை சேர்ந்திடுவா. லிரிக்ஸ் கொஞ்சம் சீக்கிரம். கலங்காதே. எத்தனை பேர் இந்த காலவில் சொல்றீங்க? அவர் உங்க கரத்தை பிடிச்சிருக்கிறார். சத்துருவ கரத்தை பிடிக்கல, கர்த்தர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்க கரத்தை பிடித்துக்கிறார். அப்படியே உங்க கரத்தை நீட்டி அவரோட கரத்துக்குள்ள இணைந்து கொள்ளுங்க. அவர் உங்களை உண்மையாய் நேசிக்க ஒரு தகப்பன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ராஜா இயேசு ராஜா. என் மகனே, இன்னும் இன்னும் பயம் உனக்கு, ஏன் நம்பிக்கை இல்லை? என் மகனே, இன்னும் இன்னும் பயம் உனக்கு, ஏன் நம்பிக்கை? இந்த காலவில் ஆண்டவங்களை பார்த்து சொல்ல, உன்னோடு உன்னோடு நான் இருக்க உன் படகு மூழ்கிடுமோ? சொல்ல, உன்னோடு உன்னோடு இயேசு இருக்க, இயேசு இருக்க உன் படகு, உன் படகு மூழ்கிடுமோ? கரை சேர்ந்திடுவாய், கரை சேர்ந்திடுவாய், கலங்காதே. அப்பா, கரை சேர்ந்திடுவாய், கலங்காதே. என் கூட சொல்லுங்க. என் மகனே, இன்னும் இன்னும் பயம் உனக்கு, ஏன் அந்த நம்பிக்கை இல்லை? கேளு அப்பா, அந்த நம்பிக்கையை தாங்கப்பா. என் மகளே, உங்களை தாயின் கருவில உருவாக்கினவர் உங்களை சும்மாவா விட்டுருவார்? நம்பிக்கை இல்லை. நற்கிரியை தொடங்கியவர் நிச்சயமாய் முடித்திடுவார். சொல்ல, நற்கிரியை, நற்கிரியை துவங்கியவர் நிச்சயமாய் முடித்திடுவார். திகிலூட்டும் காரியங்கள் செய்திடுவார். உன் வழியா உன்னில் திகிலூட்டும் காரியங்கள் எல்லாம் மாற்றுவார். தேங்க்யூ அப்பா, நன்றி அப்பா. கலங் செய்திடுவாய், நீ கலங்காதே. சொல்லுங்க, கரை சேர்ந்திடுவாய், நீ கலங்காதே. சொல்லுவா, கரை சேர்ந்திடுவாய், ஓ கரை சேர்ந்திடுவாய், ஓ நீதினா ஸ்திரப்படுவாய், கொடுமைக்கு நீ தூரமாவாய்,
நீதினா ஒவ்வொரு மக்களும் ஸ்திரப்படட்டும் இந்த கால வேளையில. ஓ கொடுமைக்கு நீ தூரமாவா, திகில் உன்னை அணுகாது. இந்த வார்த்தையை சொல்லுங்க. பயம் இல்லா வாழ்வு உண்டு. சொல்லுங்க. திகில் உன்னை அப்பா அணுகாது, பயம் இல்லா வாழ்வு உண்டு. சேர்ந்து சொல்லுவோமா? கரை சேர்ந்திடுவா. அந்த விசுவாசம், அந்த விசுவாசத்தை துவங்கினவர் நிச்சயமாய் முடிக்கிற வரைக்கும் அவர் நம்மோடு தான் இருப்பார். கரை சேர்ந்திடுவார். ஜீசஸ் கரை சேர்ந்திடுவார். கலங்காதே என் மகனே, இன்னும் இன்னும் பயம் உனக்கு. ஏன் நம்பிக்கை, ஏன் நம்பிக்கை அவர் மேல வைக்க முடியல? அவர் மேல நம்பிக்கை இந்த கால வேளை வைங்க அப்பா. என் மகளே, நம்பிக்கை வைக்காதபடிக்கு அவ்விசுவாசத்தை விதைக்கிற கிரியைகள், பயத்தை விதைக்கிற கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறுவதாக. கரை சேர்ந்திடுவார், கரை சேர்ந்திடுவார். ஓ கரை சேர்ந்திடுவார். நாங்க கலங்க மாட்டோம். எங்களுக்குள்ளே அப்படியே இந்த வாடிகளை சொல்லுங்க. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே ஆவியானவர் உங்களுக்குள்ள வாசம் செய்கிறவர். உங்களுக்குள்ள சத்துரு இன்னைக்கு இருக்க இடம் இல்லை. எந்த சத்தம் கேக்குதோ கர்த்தரின் சத்தமாய் மாறட்டும். ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவி. ஜீசஸ் சொல்லுங்க. ஆவி. நல்ல வாய்களை திறந்து அந்த ஆவியானவரை இந்த காலையில கூப்பிடுங்க. பரிசுத்த ஓ ஆவியானவரே, ஆவியானவரே. நாவத்திறங்க, நாவத்திறங்க சகோதரன். நல்லா நாவல திறந்து கர்த்தரை உயர்த்துங்க. இயேசுவே அப்பா, ஆவியானவரே, ஓ பரிசுத்த. நல்லா ரெண்டு கரங்களை தட்டி இந்த காலவில் நல்ல கைத்தடி முழு பலத்தோடு கர்த்தரை இந்த காலவில் உயர்த்துவோம். ஓ துதியின் சத்தமாய் வசனத்தை அறிக்கை செய்கிறவர்களாக, அறிக்கை செய்து அதன்படி வாழுகிற பிள்ளைகளாக எங்களை இந்த காலவேளை மாற்றுங்க. வந்திருக்க ஒவ்வொரு மக்களையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இந்த 74வது நாளில் பயமெல்லாம் மாறி கர்த்தருடைய வல்லமை ஒருவரை நிரப்பட்டும். ஆவியானவரே, ஆண்டவரே, நாங்கள் எங்கெல்லாம் போகிறோமோ அதுக்கு முன்னாடி லெட் யுவர் பிரசன்ஸ், உங்கள் பிரசனம் அந்த வழியெல்லாம் சத்துருடைய எதிர்ப்பாயிருக்கிற கிரியைகள்லாம் சுட்டெரிக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. தூதர்களை உங்களுக்கு ஆண்டவரே வலதுபுறமும் இடதுபுறமும் ஒவ்வொரு விசுவாச மக்களுக்கு நேராக நான் தூதர்களை பேசுகிறேன். அவர்கள் பணிவிடை செய்யட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சத்தமாக அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அப்படியே இருக்கிற இடத்துல நீதிமொழிகள் 4வது அதிகாரம் இருக்கிற முதல் பகுதியை நம்ம சேர்ந்து வாசிப்போம். இன்று வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 1-13 முடிய. பிள்ளைகளே, நீங்கள் தகப்பன் போதகத்தை கேட்டு புத்தியை அடையும்படி கவனியுங்கள். நான் உங்களுக்கு நற்போதகத்தை தருகிறேன், என் உபதேசத்தை விடாதிருங்கள். நான் என் தகப்பனுக்கு பிரியமான குமாரனும் என் தாய்க்கு மிகவும் அருமையான ஒரே பிள்ளையுமானவன். அவர் எனக்கு போதித்து சொன்னது, உன் இருதயம் என் வார்த்தைகளை காத்து கொள்ள கடவுது, என் கட்டளைகளை கைக்கொள், அப்பொழுது பிழைப்பாய். ஞானத்தை சம்பாதி, புத்தியையும் சம்பாதி. என் வாயின் வார்த்தைகளை மறவாமலும் விட்டு விலகாமலும் இரு. அதை விடாதே, அது உன்னை தற்காக்கும். அதின்மேல் பிரியமாயிரு, அது உன்னை காத்து கொள்ளும். ஞானமே முக்கியம்,
ஞானத்தை சம்பாதி. எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். நீ அதை மேன்மைப்படுத்து, அது உன்னை மேன்மைப்படுத்தும். நீ அதை தழுவிக்கொண்டால் அது உன்னை கனம் பண்ணும். அது உன் தலைக்கு அலங்காரமான முடியை கொடுக்கும். அது மகிமையான கிரீடத்தை உனக்கு சூட்டும். என் மகனே கேள், என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள். அப்பொழுது உன் ஆயுசின் வருஷங்கள் அதிகமாகும். ஞான மார்க்கத்தை நான் உனக்கு போதித்தேன். செவ்வையான பாதைகளிலே உன்னை நடத்தினேன். நீ அவைகளில் நடக்கும்போது உன் நடைகளுக்கு மதியை உறுதியாய் பற்றிக்கொள். அதை விட்டுவிடாதே, அதை காத்துக்கொள், அதுவே உனக்கு ஜீவன். ஆமென். ஹல்லேலூயா. அனைவரும் உட்காருவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த கால வேளையில் உங்களுடைய அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இதுவரை கர்த்தர் உங்களை பத்திரமாய் பாதுகாத்து கொண்டு வந்த தேவன் இனிமேலும் உங்களை பத்திரமாய் பாதுகாத்து ஆசீர்வதிப்பார். மைக்கு வசன வாசிக்கள் மைக். கர்த்தருடைய பிரசன்னத்திலே காலைதோறும் இருக்கிற நாம் எந்த சூழ்நிலையிலும் எந்த காரியத்திலும் மன உறுதியோடும் விசுவாசத்தோடும் அவரை பின்பற்றுவோம் என்று சொன்னால் நம்முடைய விசுவாச வாழ்க்கை அசைக்கப்படுவது இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளை கை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமா? அதிகாலை ஜெபம் பல தடைகளை தாண்டி கர்த்தர் இன்றைக்கு இதுவரை மகிமையாய் நடத்துவதற்கு தேவன் முதலாவது கிருபை கொடுத்தார். அதுக்கு அடுத்தது இந்த குழுவினர் இசை வாசிக்கிறவர்கள் முதல் கொண்டு ஆன்லைன் சர்வீஸ் பார்த்து கொண்டிருக்கிற வாலிப பிள்ளைகள், சின்ன பிள்ளைங்கள்லாம் அந்த ஊழியத்தில் இருந்து இதை நடத்துகிறார்கள். இந்த குழுவை கர்த்தர் பலப்படுத்தும்படி நாம் தொடர்ந்து செபிக்க வேண்டும். இதற்கு நிறைய ஒத்தாசை செய்ய வேண்டிய ஆத்துமாக்களை கொடுக்கும்படி நாம் செபிக்க வேண்டும். ஆன்லைன் சர்வீஸில் அவர்களாகவே என்ன சொல்கிறது, வாலண்டியர்ஸ் சுய விருப்பமாகவே அடுத்தவர்களுக்கு இந்த ஆன்லைன் சர்வீஸை சொல்லி அதிலே அவர்கள் கலந்து கொண்டு கர்த்தரை ஆராதிப்பதற்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒன்று கற்றுக்கொள்வது, இது தனிப்பட்ட வாழ்க்கைக்கு தேவையான ஆசீர்வாதம். ரெண்டாவது, நான் பெற்ற இன்பம், நான் பெற்ற ஆசீர்வாதம், நான் பெற்ற சுகம் எல்லாவற்றையும் மற்றவர்களுக்கு சொல்வது அல்லது மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக இருப்பது, இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையில் முன்னேற்றத்தையும் ஆசீர்வாதங்களையும் கொண்டு வரும். இந்த நாளிலே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் முதல் 21ஆம் வசனம் வரைக்கும் அநேக சத்தியங்கள் இயேசு கிறிஸ்துவுடைய நாவினால் பிரசங்கம் பண்ணின ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை குறித்து பேசும்படி பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை நேரத்தில் எனக்கு அனுக்கிரகம் செய்ததினால ஆண்டவரை நான் துதிக்கிறேன். அது மட்டுமல்ல, இதில் 3 ஆழமான சத்தியங்கள். அதுக்கடுத்தது எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சீஷர்கள் சொல்லும் பொழுது ஜெபிக்க வேண்டிய விதத்தை அவர் சொல்லி கொடுத்தார். ஜெபிக்க வேண்டிய முறையை அவர் சொல்லி கொடுத்தார். இப்படி பல காரியங்கள் செய்கள். 3 காரியத்தை நேரம் இன்றைக்கு அனுமதித்தால் நாம் தியானிக்க போகிறோம். முதலாவது, மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் முதல் 4 வசனத்தை நாம் படிக்கலாம். முதல் 4 வசனத்தை வாசிக்கலாம். மனுஷன் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். செய்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவிடத்தில் உங்களுக்கு பலன் இல்லை. ஆகையால் நீ தர்மம் செய்யும் போது மனுஷனால் புகழப்படுவதற்கு மாயக்காரர் ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வது போல உனக்கு முன்பாக தாரை ஊதுவியாது. அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ தர்மம் செய்யும் போது உன் தர்மம் அந்தரங்கமாய் இருப்பதற்கு உன் வலது கை செய்ததை உன் இடது கை அறியாதிருக்க கடவுள். அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிறவன் பிதாதாவே உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். எத்தனை பேர் கை உயர்த்தி ஆமென் சொல்ல போறீங்க? இங்கே 3 சத்தியம் இருக்கு. ஒன்று, நீயோ தர்மம் செய்யும்போது. ரெண்டாவது, நீயோ ஜெபம் பண்ணும்போது. மூன்றாவது,
நீயோ உபவாசிக்கும் பொழுது. இந்த 3 சத்தியங்கள் தேவனுடைய மாம்ச சரீரத்தில் இருக்கும்போது அவர் நாவினால பிரசங்கம் பண்ண ஒரு சத்தியம். இது நீயோ என்ற ஒரு வார்த்தைக்கு முழு அர்த்தம் என்ன தெரியுங்களா? தனி மனிதன் எப்படி இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். தனி மனிதன் எப்படி தர்மம் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். தனி மனிதன் எப்படி காணிக்கை செலுத்த வேண்டும் என்று கற்றுக் கொடுத்திருக்கிறார். தனி மனிதன் எப்படி கர்த்தருடைய ஊழியத்தை தாங்க வேண்டும் என்று அவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். இதில் அவர் சொல்றாரு, என்னுடைய காணிக்கை உடைய தர்மம் நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க, மனுஷர் காண வேண்டும் என்று அதை செய்ய வேண்டாம் என்று அவர் சொல்லுகிறார். அந்த வசனம் சொல்லுகிறது, ஆகையால் நீ தர்மம் செய்யும் பொழுது மனுஷரால் புகழப்படுவதற்கும் மாயக்காரர் ஆலயங்களில் வீதிகளில் செய்வது போல உனக்கு முன்பாக தாரை ஓதுவியாது அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அதாவது பழைய ஏற்பாட்டு காலத்திலும் சரி, புதிய ஏற்பாட்டு காலத்திலும் சரி, ஒரு சில பார்த்தீங்கன்னா மனுஷருடைய புகழ்ச்சிக்காகவே நிறைய காரியத்தை செய்வாங்க. ஒரு விருந்து வைக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், இங்கே பாருங்கள் அந்த விருந்தெல்லாம் இவ்வளோ பேர் கூப்பிட்டங்க. ஒரு தர்மம் செய்கிறார்கள், அதை மனுஷன் காண வேண்டும் என்று பாருங்கள். ஒரு 50 ரூபாய் நோட்டோ 20 ரூபாய் நோட்டோ அல்லது ஒரு உடை வாங்கி கொடுக்குறோன்னு சொன்னால் ஒரு சிலர் மனுஷர் காண வேண்டும் என்று அதை செய்வார்கள். கர்த்தருக்கு அன்பின் படைப்புகளை படைக்கும் பொழுது கூட ஒரு சிலர் கர்த்தருக்கு எல்லா மக்களுக்கும் தெரிய வேண்டும் என்று செய்வார்கள். நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டவருக்கு கொடுக்கும் பொழுது ஒரு சிலர் பெயரை சொல்லுகிறார்கள், ஒரு சிலர் பெயரை வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள். அது ஆலயத்துக்குள்ளே இருக்கிற விஷயங்கள். ஆண்டவருக்கு கொடுக்கிற காரியத்தில் ஒரு சிலருக்கு அது தேவை இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் என்ன செய்கிறோம் என்று யாருக்கும் தெரியாது. ஆனால் ஒரு சிலர் இதையே எல்லாரிடத்திலும் தாரை ஊதுவது போல எல்லாரிடத்திலும் சொல்லிட்டு இருப்பாங்க. பார்க்குறவங்கிட்டலாம் இந்த பொருள்லாம் வாங்கி கொடுத்தேன், இந்த பணத்தை நான் கொடுத்தேன், இதை நான் கொடுத்தேன், இந்த குடும்பத்துக்கு இதை நான் செஞ்சேன், அதை செஞ்சேன்னு சொல்லி பேர் ஊரோடு சொல்லி அதை ஒரு விளம்பரப்படுத்தி கொண்டு இருப்பார்கள். அவங்க சொல்கிறாங்கப்பா, மாயக்காரர் செஞ்சு முடிச்சிட்டாங்கப்பா, உன்னுடைய வாழ்க்கை மாயக்காரனை போல இல்லை, நீ தேவ பிள்ளை, நீ என்னுடைய பிள்ளை, நீ செலுத்துகிற காணிக்கை இருக்கட்டும், நீ செலுத்துகிற தர்மங்கள் இருக்கட்டும், நீ செய்கிற உதவிகள் இருக்கட்டும், அதை ரகசியமாய் செய், வெளியரங்கமாய் பலன் கொடுப்பார். அவர் சொல்றார், நீயோ தர்மம் செய்யும் பொழுது, தர்மம் என்றால் காணிக்கை என்ற ஒரு பொருள், அதை நீங்கள் ஏழை எளியவர்களுக்கு கொடுக்கலாம், வசதி குறைவுகளுக்கு தெரிக்கலாம். இந்த படிப்பின் காலத்தில் நீங்களே சபையில் பார்த்து யாரெல்லாம் படிப்பு வசதிகள் வாய்ப்புகள் இல்லை, படிக்க வைக்க முடியாது இருக்கிறார்கள், புத்தகம் இல்லாமல் இருக்கிறார்கள், நோட்டு புத்தகம் இல்லாமல் இருக்கிறார்கள், ஃபீஸ் கட்ட முடியாத சூழ்நிலை இருக்கிறார்கள், யூனிஃபார்ம் வாங்குவதற்கு வசதி இல்லாமல் இருக்கிறார்கள், ஷூ வாங்குவதற்கு வசதி இல்லாமல் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் நம்மிடத்தில் கேட்க மாட்டார்கள். ஒரு சிலர் கேட்பாங்க, ஒரு சிலர் கேட்க மாட்டாங்க. ஆனால் நாம் அவர்களை பார்க்கும் பொழுது இவர்களுக்கு ஒரு சொற்ப வருமானம் இருக்கிறது, இவர்களால் இதை செய்ய முடியாது, இவர்களுக்கு எனக்கு உதவி செய்யும்படி என் சக்திக்கு தக்கதாக, என் திறமைக்கு தக்கதாக இவர்களுக்கு ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும் என்று விருப்பம் கொண்டு செய்கிறோமே, அதை ரகசியமாகவே செய்ய வேண்டும், அதை விளம்பரப்படுத்த கூடாது. கை உயர்த்தாமன்னு சொல்லுவோம். நிறைய பேர் 5 பேருக்கு சாரி எடுத்து கொடுத்துருப்பாங்க, 50,000 பேருக்கு யூடியூப்பில் போட்டுன்னு இருப்பாங்க. கொடுத்தது பார்த்தீங்கன்னா 10 சாரி தான். எனக்கு தெரிந்த அளவுக்கு சொல்லுகிறேன், கொடுத்தது 50 சாரி தான். ஆனால் இந்த 50 சாரியை கொடுத்து விட்டு, 50 நோட்டு புத்தகத்தை கொடுத்து விட்டு, அல்லது ஒரு 50,000 ரூபாய் செலவு செய்துவிட்டு, அதை வியாபார நோக்கத்தோடு, ஒரு விளம்பர நோக்கத்தோடு, இதன் மூலமாக என் பிழைப்புக்கு ஒரு வேண்டிய வழி வேண்டும் என்ற அந்த பிஸ்னஸ் மைண்டோடு சேர்ந்து உதவி செய்து அதை பயங்கரமாக விளம்பரம் செய்து கொண்டிருப்பார்கள். அதில் வருகிற பணங்கள், அதில் வருகிற கிஃப்ட்டுகள், அவங்க சொல்லுவாங்க, இதை செஞ்ச கர்த்தர் எனக்கு கொடுத்தார்,
அது கர்த்தர் கொடுத்ததல்ல, நீ செய்கிற விளம்பரத்தினால் வந்தது. அவர்கள் எதற்கு அதை திரும்ப கொடுக்கிறார்கள்? இவர் 150 சேரியை எடுத்து கொடுத்திருக்கிறார், இவர் ஒரு 1000 சேரியை வாங்கி கொடுக்க வேண்டும். இவர் 50 பேருக்கு நோட்டு புத்தகத்தை வாங்கி கொடுத்திருக்கிறார், இவர் 500 பேருக்கு நோட்டு புத்தகத்தை வாங்கி கொடுக்க வேண்டும். இவர் ஒரு சில ஏழை மக்களுக்கு உடை எடுத்து கொடுத்திருக்கிறார், அல்லது பள்ளி சீருடையை வாங்கி கொடுத்திருக்கிறார். இதை நிறைய பேருக்கு அனுப்ப வேண்டும் என்பதை பரந்த நோக்கத்தோடு அவர்கள் உதவி செய்கிறார்கள். ஆனால் தர்மம் செய்கிற மக்கள் நல்லெண்ணத்தோடு ஒரு சில மக்கள் செய்கிறார்கள். ஒரு சில மக்கள் தர்மத்தையே வியாபாரமாய் மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஊழியர்களை கூட எடுத்துக்கொள்ளுங்கள். சபையில் ஒரு 10 விதவைகள் இருப்பார்கள். கிறிஸ்மஸ் நாட்களிலே, பண்டிகை நாட்களிலே அவர்கள் போகிற வீடுகளிலெல்லாம் சொல்கிற ஒரு வார்த்தை, ஏழை விதவைகளுக்கு நாங்கள் சேரி எடுத்து கொடுக்கிறோம், ஏழை விதவைகளுக்கு நாங்கள் உணவு கொடுக்க போகிறோம், உங்களால் முடிந்த காணிக்கையை கொடுங்கள், உங்களால் முடிந்த உதவிகளை கொடுங்கள் என்று எல்லா இடத்திலும் கேட்கிறதை நாம் பார்க்கின்றோம். நல்ல வேலை, என் ஊழியத்தில் அடித்தளமாக எடுத்த விஷயம், இந்த ஏழை மக்களை காட்டி நான் இந்த ஊழியத்தை செய்யக்கூடாது, அவர்களை காட்டி என் பிழைப்பை நடத்தக்கூடாது என்ற ஒரு பெரிய நோக்கத்தோடு வைத்து இலவச பைபிளை கூட என் ஊழியத்தில் நான் கொடுத்தது 1-2 கொடுத்திருக்கலாம், அது குறைவு. கர்த்தருடைய பிள்ளைகளை, இலவச பைபிளை நான் நிறுத்தினேன், இலவசமான ஆகாரத்தை நான் நிறுத்தினேன். அந்த காலம் எப்படிப்பட்ட காலம்? எல்லா ஆலயத்திலும் உணவு வழங்குகிற காலம். ஆராதனை முடித்துவிட்டு ஆகாரம் கொடுத்தால் அவர்களுக்கு தேவை மிகுதி, வசதி இல்லாத சூழ்நிலை, யாரோ ஒருவர் ரட்சிக்கப்பட்டிருப்பார்கள், நடந்த ஆலயத்துக்கு வருவார்கள், பல சூழ்நிலையில் ஆலயத்துக்கு வருவார்கள். அது தவறு அல்ல. ஆனால் அதையே நான் ஆண்டவரிடத்தில் சொன்ன, ஆண்டவரே இந்த உணவை நான் கொடுக்க மாட்டேன், கர்த்தருடைய வசனத்தை கொடுப்பேன், இந்த வசனம் எனக்கு உதவி செய்ய வேண்டும். நம்முடைய சபையில் அநேக மக்கள் ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். எனக்கு கூட சொன்னதே கிடையாது. நான் அறிமுகமான பிறகு அவர்கள் கேட்டால், ஆமாம் பாஸ்டர், நான் சொன்னோம், செஞ்ச பாஸ்டர். இப்படிப்பட்ட பலர்கள் இருக்கிறார்கள். பைபிள் சொல்லுது, மாயக்காரருக்கே பலனை கொடுக்கிறார் என்று சொன்னால், உண்மையான விசுவாச மக்களுக்கு பலனை கொடுக்காமல் இருப்பாரோ கர்த்தருடைய பிள்ளை? ஹல்லேலூயா. நீங்கள் தர்மம் செய்யும் பொழுது உங்கள் தர்மம் அந்தரங்கமாக இருக்கு. இதெல்லாம் யாராவது பார்ப்பாங்களாங்க? நான் சொல்லுகிறேன், நீங்கள் ஃபேஸ்புக்கில் போடுகிறது தவறு அல்ல, யூடியூப்பில் போடுவது தவறு அல்ல. எந்த நோக்கத்தோடு அதை செய்கிறோம், எந்த நோக்கத்துக்காக செய்ய? நான் சொன்ன பாருங்க, கொடுப்பது 10 புடவை, ஆனால் போகிறது 100 வீடை சந்திச்சுட்டு இருப்பாங்க. போகிற இடத்துலாம் என்கிட்டயே 10 பாஸ்டர் வருவாங்க, ஐயா நான் இவ்வளோ செய்கிறேன் ஐயா, ஜோம் பண்ணிங்க ஐயா. நான் கேட்பேன் அவரை, ஏன்பா 30 புடவை தானப்பா, இது என்னப்பா பெரிய விஷயம்? 5 பேர் சேர்ந்தா அந்த 30 புடவை. ஆனால் இவங்க எல்லா பணத்தையும் வாங்கி ஒரு சிலர் நல்ல சேரையோடு கொடுப்பாங்க, மீதி பேர் பார்த்தீங்கன்னா 100 ரூபா, 75 ரூபா. இதில் வேற மட்டமான டிஸ்கவுண்ட் எங்கே இருக்குதோ, 1 வாங்கினால் 1 இலவசம், இதெல்லாம் சேர்த்து அதை எடுத்துமே கொடுத்து அது ஒரு ஃபேஸ்புக்கில் எடுப்பாங்க. நான் சொல்கிறேங்க, நாம் தர்மம் ஃபேஸ்புக்காக அல்ல, நாம் தர்மம் மற்றவர்கள் பாராட்டுவதற்கல்ல, நாம் தர்மம் கர்த்தரனை கொடுப்பதற்கு வைத்திருக்கிறார், அவர்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் சொன்னார், நான் கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. நான் என் சபைக்கு ஒரு சில சாட்சிகளை சொல்வது உங்களை என்னை புகழ வேண்டும் என்பதற்காக அல்ல. இந்த ஊழியத்தில் நீங்கள் விதைக்கிற விதை எப்படியெல்லாம் பயன்படுகிறது என்பதை தெரிந்து கொள்வதற்காக. 2வது 6ஆம் வசனம், 7ஆம் வசனம், 8ஆம் வசனம் சீக்கிரம் படிப்போமா? உன் அறைவீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு கணக்கார். 5ஆம் வசனம் படிப்போம். அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம். மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளின் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் பலரை அழைக்கிறது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமா, நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்த ரங்கத்தில் பார்க்கிற
உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு, அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் பலனளிப்பார். அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அளப்பாதேயுங்கள். அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபங்கள் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். அவர்களைப் போல விசுவாசிகளாயிருக்கிற நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? இங்கே மாயக்காரரை போல ஜெபிக்க கூடாது. மாயக்காரர்கள் என்ன சொல்லுவாங்க? ஏங்க, இந்த மாதிரி கூட்டத்தில் எனக்கு முன்னாடி ஜெபம் பண்ண சான்ஸ் கொடுங்க, எனக்கு முன்னாடி ஒரு பாட்டு பாட சான்ஸ் கொடுங்க. ஒவ்வொரு கன்வென்ஷன் கூட்டம் சபையில் நடத்துவார்கள், ஒவ்வொரு எழுப்புதல் கூட்டம் நடத்துவார்கள். அங்கே 3 பிரச்சனைகளை அந்த போதகர்கள் சந்திப்பார்கள். ஒரு பிரச்சனை, நான் கொடுத்த காணிக்கையை நீ ஏன் சபையில் சொல்லவில்லை? இவ்வளவு காணிக்கை நான் கொடுத்தேன் இந்த கூட்டத்துக்கு, என்னை நீ ஏன் கணம் பண்ணவில்லை? அது ஒரு பிரச்சனை. 2வது ஒரு பிரச்சனை துவங்கும். அது என்ன பிரச்சனை என்று சொன்னால், இவ்வளோ நான் கொடுத்துருக்கிறேன், இவ்வளோ செஞ்சிருக்கிறேன், ஏன் என் பிள்ளைக்கு ஒரு பாட்டு பாட விடக்கூடாதா? எனக்கு ஒரு ஜெபம் செய்ய விடக்கூடாதா? அவர்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது? அவர்கள் ஜெபம் பண்ணாங்களே, அவர்கள் சர்ச்சுக்கு எதை செய்தார்கள்? 3வது, என்ன சரியாவே உபசரிக்கல. நீங்க கொடுத்த வாலண்டியர்ஸ் பக்கத்துல சிக்கன் 2 பீஸ் போடுறான், என்ன பார்த்தா ஒரு குழம்பு ஊத்திட்டு போறான். இந்த 3 பிரச்சனையை ஒவ்வொரு கன்வென்ஷன் கூட்டத்திலும் ஒவ்வொரு சபை தலைவர்கள் சந்தித்தே தீர்வார்கள். அதனால தான் நம்ம நடத்துகிற கூட்டத்தில் ஸ்பெஷல் பாட்டே கிடையாது. எங்க மக்கள் என்ன கொடுத்தாலும் நானே சர்ச்சில் சொன்னாதான் உண்டு. உங்களுக்கு நான் சொல்றேன், நீ ஜெபம் பண்ணுகிற முறை எப்படிப்பட்ட முறை, நீ தர்மம் செய்கிற முறை எப்படிப்பட்ட முறை. அவர் சொல்றாரு, மாயக்கார தெருவில் ஜெபம் பண்ணுவானுங்க, அங்கேயே போட்டுக்குன்னு. அவர்கள் ரெவரண்ட்டு, அவங்க டாக்டரு, அவங்க பிஷப்பு, அவங்க பாஸ்டரு, அவங்க எவஞ்சலிஸ்ட்டு, அவர்கள் வேதபாரகர், அவர்கள் நியாயப்பிரகாரர், அவரை சதிசெயர், சந்தியில அல்லேலூயா சோதரம் அப்படின்னுவாங்க. எப்பா ஃபாதர் வந்துட்டுக்கிறார்ப்பா, இன்னொருமையா ஜெபம் பண்றாருப்பா, எப்பா 15 நிமிஷம் ஜெபம் பண்றாருப்பா. ஆனால் அதே 15 நிமிஷம் மெசேஜ் கொடுங்க, பிளேடு போடுறாங்கன்னு. ஜெபத்திலே தவிர்க்க வேண்டிய விஷயம், ஜெபத்திலே கை கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, ஜெபத்திலே கை கொள்ள வேண்டிய விஷயம் அறை வீட்டை சாத்துகிற அனுபவம் இருக்க வேண்டும். முதல் சொன்ன அறை வீடு உன்னுடைய தனி அறை. 2வது சொன்ன ஜெப தனி அறை என்னுடைய உள்ளம். எத்தனை பேர் தாரை தம்மட்டம் அடிச்சு காணிக்க கொடுக்க கூடாது. தாரை தம்மட்டம் அடிச்சு நான் ஜெபம் பண்ணிக்கிறேன் பார், நான் ஜெபம் பண்ணிக்கிறேன் பார். செல்போன் யாரெல்லாம் வந்துச்சுன்னா உடனே அதை ஆன் பண்ணி வச்சுட்டு நான் ஜெபம் பண்ணிக்கிறேன். ஐயா, ஊழியர்கள் செல்போன் ஆன் பண்ணுறாங்களே, எடுக்கலன்னா விசுவாசி கோச்சிக்குவாங்கன்றதுனால நாங்கள் ஆன் பண்ணி வைக்கிறோம். பாரு, இவ்வளோ முறை பாஸ்டர் ரிங்கு அதில் வேறு செக் பண்ணி பார்ப்பாங்க, ரிங் போதா இல்லையான்னு. எல்லா காரிய மக்களுக்கு தெரியும். பைபிள் சொல்லுது, உன் ஜெபம் அந்த ரங்கத்தில் பார்க்கிற பரமபிதாவை நோக்கி ஜெபிக்கிற ஜெபமாய் இருக்க வேண்டும். நீயும் உன் புருஷனும் நீயும் உன் மனைவியும் உன் குடும்பமாய் சேர்ந்து ஜெபிக்கிற ஜெபம் அர்த்தமுள்ள ஜெபமாய் இருக்க வேண்டும், விசுவாசமுள்ள ஜெபமாய் இருக்க வேண்டும். ஒன்றை இங்க அண்டர்லைன் பண்றாரு, அந்த ரங்கத்தில் பார்க்கிற பிதா. கை வைத்து ஆமென் சொல்லுவோமா? எல்லா வீடுகளிலும் கேமரா வச்சிட்டு இருப்பாங்க. எல்லா சாலைகளிலும் அரசாங்கம் கேமரா வச்சிருக்கிறது. இது எல்லாமே எல்லா ஜனங்களும் பார்க்கிற கேமரா. ஆனால் ரகசிய கேமரா ஒரு சில இடங்களில் பொருத்தி இருக்கும். அங்கே கேமரா இருக்கிறதே தெரியாது. ஒரு வீடுகள் போனீங்கன்னா வால் கிளாக்கில் கேமரா இருக்கும். அவர்கள் முகம் பார்க்கிற கண்ணாடியில் கேமரா இருக்கும். அவர்கள் வைத்திருக்கிற பெண், வைத்திருக்கிறாங்களே எழுதுகிற பெண், அந்த பெண்ல வந்து கேமரா இருக்கும். அவர்கள் கட்டி இருக்கிற வாட்சில் கேமரா இருக்கும். இது ரகசியமாய் கண்காணிக்கப்படுகிறது. ஒரு சில காரியங்கள் அரசாங்கம் பலரை ரகசியமாய் கண்காணிக்கும், ஒரு சிலரை வெளியரங்கமாக கண்காணிக்கும். தேவன் கொடுத்த விஞ்ஞானத்துக்கு எவ்வளவு மூளை இருக்கிறது என்று சொன்னால், நம் ஆண்டவர் ரகசியமாய் மக்கள் என்னெல்லாம் ஜெபிக்கிறார் என்பதை கர்த்தர் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார். அவர் அன்பு பெரியது.
கேமராவுக்கே இவ்வளவு சக்தி இருக்குது. ஒரு காரியத்தில் சொன்னாங்க, அந்த நியானான நிகழ்ச்சியில் அவங்க சொன்னாங்க, கேமரா எங்கெல்லாம் வச்சிருக்கிறாங்க. அவங்களே விஞ்ஞானத்துக்கு எவ்வளோ மூளை இருக்குது. சும்மா மயிரழை கேமரா மக்களை கண்காணித்து அவர்கள் தீய வழிகளை நடத்த வேண்டும் என்பதற்காக அப்பாவின் கண்காணிப்பு கேமராவுக்கு முன்பாக ஒருவரும் எந்த காரியத்திலும் எஸ்கேப் ஆகவே முடியாது. புரிந்தால் கைதட்டி ஆமேன், புரியாவிட்டால் ஒரு அலையிலையா சொல்லுங்க. எஸ்கேப் என்ற பேச்சுக்கு இடம் இல்லை. என் கண்ணீர் யாருக்கு தெரியல, சொல்லவே சொல்லாதீங்க. என் ஜெபம் யாரும் கேட்கல, சொல்லவே சொல்லாதீங்க. என் ஜெபத்துக்கு பதில் வரல, சொல்லவே சொல்லாதீங்க. உன் ஜெபம் வெளிப்படையாய் ஜெபிக்க வேண்டும் என்று ஆசைப்படாது. தனி அறையில் யாருக்கும் தெரியாமல் தனி மனுஷனாய், தனி மனிதனாய், தனி மனுஷியாய் தேவ சமூகத்தில் திறப்பில் நின்று கதறுகிற ஒரு மனுஷியை கர்த்தர் தேடுகிறார். ஒரு மனுஷனை தேடுகிறார், வெளியரங்கமாய் பலன் கொடுப்பதற்காக. சில சொல்ல ஜபத்துக்கு போறேன், ஜபத்துக்கு போறேன், ஒரு பேக் ஒன்று மாட்டிக்குவாங்க, ஒரு பைபிள் ஒன்று கையில் எடுத்துக்குவாங்க. பிரதருங்க பைபிளே எடுக்க மாட்டாங்க. என்ன பண்ண, நான் ஜபத்துக்கு போறேங்க, நான் ஜபத்துக்கு போறேன். ஹலோ, இந்த ஜபம் அற்புதத்தை நிச்சயமாய் கொண்டு வராது. இந்த ஜபம் உங்கள் மாம்சத்தின்படி ஏறெடுக்கிற ஜபம். ஒவ்வொரு தனி மனுஷனும் தனித்து நிற்க வேண்டும். அந்த ஜபம் தான் சக்தி வாய்ந்தது. கூட்டு ஜபம் எப்ப தெரியுங்களா? வாரத்துக்கு ஒரு முறை சகோதரி கூடுறீங்க, வாரத்துக்கு ஒரு ஏதோ பிரச்சனை கூடுறோம், அது கூட்டு ஜபம். ஒவ்வொருவரும் தனித்து ஜபிக்க வேண்டும். உங்களுக்கு சொல்லட்டுமாங்க, நேற்றெல்லாம் எங்களுக்கு தூக்கம் கிடையாது, ரொம்ப கஷ்டம், எங்களால் எழுந்துக்க முடியல. மேஷாக்கு அதை விட கஷ்டம். ஆனால் இவைகளின் மத்தியில் 4 மணிக்கு எழுந்து 1 மணி நேரம் இந்த செய்திக்காக ஜெபம் பண்ணி கர்த்தர் கொடுக்கிற செய்தி உங்களுக்கு நான் கொடுக்குறேன். யார் ஆன்லைனில் கலந்துருக்கிறாங்க, யார் இங்கே வந்திருக்கிறாங்க, எதுவுமே எங்களுக்கு தெரியாதுங்க. இடையில் இந்த கூட்டு ஜபம்லாம் வேலைக்கு ஆகாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கூட்டு பொரியல் எப்பவுமே வேலைக்கு ஆகாது. அது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும்தான். சில நேரத்தில் நான் சொல்லுவேன், ஆரம்ப காலத்தில் எப்பா 4 பேர் சேர்ந்த ஃபயராக இருக்குது, அது உனக்கு மட்டும் தான் ஃபயரு, ஒன்றும் நடக்காது. வல்லம் இறங்குச்சு, இன்னும் அற்புதம், அதனால அபிஷேகம் இறங்குது, இன்னும் நடந்தது உன் வாழ்க்கையில், இன்னும் மாற்றம் வந்தது. நான் சொல்லுகிறேன் கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்க அழகா சொல்றாரு, நீ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீடு பூட்டப்பட்டிருக்கிறதா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தினமும் உன் வீட்டில் உன் அறை வீடு பூட்டப்பட்டிருக்கணும். நம்ம ஆட்கள் எல்லா வீடுமே பூட்டின்னு தான் இருக்கும். அறை வீடு இல்லை, எங்க வீடே பூட்டிட்டு தான் இருக்குது பாஸ்டர், வெளியே ஒன்று பூட்டு தொங்கும். கர்த்தர் சொன்ன அறை வீடு உள் தாப்பால் போட்டிருக்க வேண்டும். அங்கே ஒரு சில பார்த்தீங்கன்னா தப்பான காரியத்தை பார்ப்பதற்கு உள் தாப்பால் போடுவாங்க. நம்ம உங்க அறை வீடு ஒரே ரூம் தானா, அந்த மெயின் டோரை சாத்திரு, அதுதான் அந்தரங்கத்தில் பார்க்கிற ஒரு தனி அறை உனக்கு. எனக்கு நிறைய ரூம்கள் பாஸ்டர். இன்னைக்கு ஒவ்வொரு மக்களுக்கு நான் சொல்லுகிறேன், இந்த கால நேரத்தில் நீயோ ஜபம் பண்ணும்போது உன் தனி அறையில் யாருக்கும் தெரியாமல் அன்னால் ஜெபித்தது போல ரே கமனோ ரே ஷல்மா ஹல்மனோ மேக்கரலிபா ஷக்கரா, இந்த தேவைக்காக உம்மிடத்தில் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே, இந்த பலவீனத்துக்காக நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே, இந்த குடும்ப பிரச்சனைக்காக நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே, இந்த பண கஷ்டத்துக்காக நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே, இந்த பிள்ளைகளின் முன்னேற்றத்துக்காக நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே, இந்த வியாபாரத்தின் ஆசீர்வாதத்துக்காக நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அந்த ரங்கத்தில் பார்க்கிற என் பரமபிதா கர்த்தர் நிச்சயமான பதிலை கொடுப்பீர் என்று நீங்கள் ஜெபிக்கிற வேளையில், நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்தின் சத்தம், நீங்கள் விண்ணப்பம் செய்கிற விண்ணப்பத்தின் சத்தம் அந்த சுவருக்கு கூட கேட்காமல் இருக்கலாம், அப்பாவின் காதுகளுக்கு தெளிவாக கேட்கும். கைதட்டலையில சொல்லுவோமா? எப்படிங்க உன் பிள்ளைய படிக்க வச்சுங்க தெரியலங்க. என்னங்க முந்தனத்து கூட அவன் கிழிஞ்சு போன ட்ரெஸ் போட்டிருந்தான். ஒரு உதாரணத்தை சொல்றேன். முந்தனத்து கூட அவன் பழைய யூனிஃபார்ம் போட்டிருந்தான். எனக்கு எப்படி புது யூனிஃபார்ம் வந்தது? அவங்க சொல்லுவாங்க, போன வாரம் நான் ஜெபம் பண்ணிட்டு, தாழ்மையாக சொல்லுவாங்க. தெரியலையே, நான் பக்கத்தில் தான் இருந்தேன், ஒன்றும் நடக்கலையே.
அண்ணனுக்கு ஃபோன் பண்ணல, தங்கைக்கு ஃபோன் பண்ணல, அக்காவுக்கு ஃபோன் பண்ணல, மாமாவுக்கு ஃபோன் பண்ணல, அப்பாவுக்கு ஃபோன் பண்ணல. எங்க அப்பா பென்ஷன் வாங்குறாரு, எங்க அம்மா பென்ஷன் வாங்கினாரு, அவங்க சேர்த்து வச்சிருக்கிறாங்க, அவங்க கொஞ்சம் கொஞ்சமா வாங்கிடலாம். யாருக்கும் ஃபோன் பண்ணாத. நீங்கள் ஃபோன் பண்ண வேண்டிய முதல் இடம் தனி மனுஷனாய், தனி மனிதியாய் தேவனிடத்தில் ரகசியமாய் ஜெபம் பண்ணு. கதவை போட்டணுமா? எத்தனை பேர் கதவை போட்டுறான்? அதெல்லாம் கிடையாது. நாங்கள் வெளியில் போய் ஜெபம் பண்ணா தாங்க கர்த்தர் கேட்பாரு. ஹலோ, எது இருந்தாலும் பர்சனல் ப்ரேயர், தனிப்பட்ட தர்மம், தனிப்பட்ட ஜெபம் எல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தனிப்பட்ட உபவாசம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதில் 2வது ஜெபத்தின் பகுதியை சொல்லியிருக்கிறாரு. அந்த வசனம் மட்டும் படிச்சுட்டு நாளைக்கு நீயோ என்ற வார்த்தையில் ஒரு சில சத்தியத்தை நாம் கேட்க போகிறோம். 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்தை சேர்ந்து படிக்கலாம். வீட்டில் இருந்தால் கூட முடிஞ்சா படிங்க. இதை படித்து உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அடக்காதீர்கள். அவர்கள் அதிக வசதியினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். அவர்களைப் போல நீங்கள் செய்யாதீர்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே உங்களுக்கு எது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். எத்தனை பேர் கை உயர்த்தி ஆமென் சொல்ல போறீங்க? நீயோ ஜெபத்தில் அஞ்ஞானிகளை போல வீண் வார்த்தை. ஐயோ, ஒரு சில ஜெபம் பண்ணாங்க பாருங்க. ஆண்டவரே, இவன் மோசமான பையன் ஆண்டவரே, இவன் ரவுடி ஆண்டவரே, மன்னிச்சுங்க, இவன் போக்குரிய ஆண்டவரே, இவன் இருக்கிறாளே இவன் சாதாரண பொம்பளை இல்லை ஆண்டவரே, இவன் பயங்கரமான பொம்பளை ஆண்டவரே, இவளெல்லாம் சந்தி ஆண்டவரே. யார் ஜெபம் பண்ணுறது? அஞ்ஞானிகள். நீங்கள நானும் அஞ்ஞானிகள் கூட்டம் அல்ல. ஒரு பிழையை சொல்லி ஜெபிக்கிறது ஜெபம் அல்ல. ஒருவர் குற்றத்தை சொல்லி ஜெபிக்கிறது ஜெபம் அல்ல. ஒருவர் செய்கிற கஷ்டத்தை சொல்லி ஜெபிப்பது ஜெபம் அல்ல. ஒருவர் தேவை புரிந்த ஆண்டவரே, அன்பு சகோதரி இருக்கிறாரு, இவர்கள் மிகுந்த பலவீனத்தில் இருக்கிறாங்க. அந்த பலவீனம் உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே, உம்முடைய கரத்திலிருந்து சுகத்தை தாரும். இவர்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க, இவங்க கஷ்டம் உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே, இதிலிருந்து இவர்களை விடுதலை செய்யும். உங்களை சொல்லட்டுமா? தனி அறையிலே ஜெபிக்கிறவன் வெளிப்படையாய் ரொம்ப நேரம் ஜெபிக்க மாட்டான். தனி அறையில் ஜெபிக்கிற ஒரு மனுஷி, தனி அறையில் ஜெபிக்கிற ஒரு சகோதரி, தனி அறையில் ஜெபிக்கிற ஒரு சகோதரன் வெளிப்படையாய் ரொம்ப நேரம் ஜெபம் பண்ண மாட்டான். ஆனால் மற்றவர்கள் பாராட்ட வேண்டும் என்பதற்காக முட்டி போட்டு தாக்கி ஜெபம் பண்ணுவாங்க. என்ன ஜெபம் பண்ணுவாங்க? தாக்கி ஜெபம் பண்ணுவாங்க, குற்றப்படுத்தி ஜெபம் பண்ணுவாங்க, அழுது ஜெபம் பண்ணுவாங்க. எல்லாமே ஆர்டிபிஷியல், எல்லாமே மாயை. ஆனால் சில உண்மையாக ஜெபம் பண்ணுறோம். ஜெபத்தில் தவிர்க்க வேண்டிய விஷயம் வீண் வார்த்தைகள், தேவையற்ற வார்த்தைகள். உங்கள் ஜெபத்தை ரெக்கார்ட் பண்ணிட்டு யாராவது தெரியாமல் ரெக்கார்ட் பண்ண சொல்லிட்டு அதை போட்டு கேட்கணும், என்ன ஜெபத்தை நான் செய்திருக்கிறேன். ஒரு சில ஜெபம் பண்ண விட்டுன்னு வச்சுங்க, அவங்க யார் யாரை திட்டுறாங்களோ அந்த திட்டுறதெல்லாம் ஜெபத்தில் வந்துடும். ஒரு சிலரை ஜெபம் பண்ண விட்டா அவங்க என்னெல்லாம் குறை பேசி இருக்கிறாங்களோ எல்லாமே ஜெபத்தில் வந்துடும். ஒரு சிலரை ஜெபிக்க விட்டா அவ்வளோ மனதுருக்கத்தோடு கண்ணீரோடு அந்த வியாதி உள்ளவர்களுக்கு ஜெபிக்கும் போது அது எனக்கே வியாதி வந்தது போல, அவர்களுக்கு கஷ்டம் வரும்போது அந்த கஷ்டம் எனக்கே வந்தது போல. நீயோ தேவ மனுஷனே, நீயோ தேவ மனுஷியே, ஜெபத்தில் வீண் வார்த்தைகளை அலப்பாதீங்கள். அதிக நேரம் ஜெபிப்பது ரகசிய ஜெபம், வெளிப்படையா ஜெபிக்கிறது சுருக்கமான ஜெபம், கருத்துள்ள ஜெபம். அதுதான் எலியாவின் ஜெபம், அதுதான் இயேசுவின் ஜெபம், அதுதான் ஆதி திருசபையின் ஜெபம், அதுதான் இந்த காலத்தில் இருக்கிற நம் சபையின் ஜெபமாயிருக்கட்டும். ஹல்லேலூயா. சொல்றாரு, அவர்களை போல நீங்க செய்யாதீங்க, நீங்க வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே உங்களுக்கு என்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். எல்லாரும் கை வைத்து சொல்லுங்க, நாம் ஜெபிப்பதற்கு முன்பாகவே என் தேவை என்ன என்பதை அவர் அறிந்திருக்கிறார்.
எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் தேவை நீங்கப்பா, என் ஆசை நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. இந்த பாட்டெல்லாம் பாருங்க, நம்ம எல்லாம் தேவையெல்லாம் சொல்லி சொல்லி அவரா இருக்கணும். எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணிடலாமா? என் தேவையே நீங்க தான் ஆண்டவரே. இனிமேல் என் தேவையை சொல்லி சொல்லி சொல்ல ஜெபம் பண்ண மாட்டேன். பிற தேவையை சுருக்கமாய் ஜெபம் பண்ணுவேன், கருத்தோட ஜெபம் பண்ணுவேன், தெளிவாக ஜெபம் பண்ணுவேன். நான் தர்மம் செய்யும் போது இதுவரை நான் பேர் புகழுக்கு செஞ்சிருக்கலாம், தெரிந்து தெரியாம இனி கர்த்தருக்காக நான் செய்வேன். கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணலாமா? ஹல்லேலூயா. இயேசுவே, என் தேவைகளை அறிந்திருக்கிற கர்த்தர், இந்த காலை நேரத்தில், இந்த ஜூன் மாதத்தில் உங்கள் தேவைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். உங்கள் பாரங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். உங்கள் எதிர்பார்ப்புகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நீங்கள் கொடுக்கிற தர்மங்களை, நீங்கள் கொடுக்கிற காணிக்கைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஒரு வேளை அது ஒரு சிலருக்கு தெரிய வேண்டும் என்று சொல்லி இருக்கலாம். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், வலது கைக்கு தெரியாதது இடது கைக்கு தெரியாதபடி செலுத்த வேண்டும் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறாரே, அப்படிப்பட்ட அற்புதத்தை கர்த்தர் செய்வீராக. ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் கர்த்தருக்கு ரகசியமாய் கொடுக்கிறத ஒரு சில ஆஃபரிங் கவரில் வைத்து கொடுப்பாங்க. தர்மம் செய்கிறவர்கள் அவர்களுக்கு மனதுருக்கத்தோடு கொடுப்பாங்க. அன்பு மக்கள் அப்படிப்பட்ட மக்களாய் மாறட்டும் ஐயா. அறை வீட்டை சாத்தி ஜெபிக்கிற ஜெபம் அற்புதத்தை கொண்டு வரும். இன்று காலை தேவ மனுஷனாய் ஜெபிக்கிறேன். அவர்கள் வேலைக்கு போவார்கள், வீடுகளில் இருப்பார்கள். ஒவ்வொரு வீடுகளிலும் அவர்கள் அறை வீடு உள்ளே தாழ்பாலிட்டு முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறவர்களாய் மாற்றும். அவர்கள் கேட்கிற வீடு, அவர்கள் கேட்கிற ஆசீர்வாதம், அவர்கள் கேட்கிற சுகம், அவர்கள் கேட்கிற எதுவாய் இருக்கட்டும், உலகம் அறியும்படி கர்த்தர் கொடுக்க போகிறீர் ஆண்டவரே. எல்லாரும் அறியும்படி கர்த்தர் கொடுக்க போகிறீர். ரகசிய ஜெபத்தை கேட்கிற எங்கள் தேவன், அந்த ரங்கத்தில் பார்க்கிற எங்கள் பரமபிதா, உங்க பிள்ளைகளின் மன்றாட்டுக்கு இன்று அற்புதம் நடப்பதாக என்று ஜெபம் பண்ணுகிறேன். சகல நுகத்தடிகள் இயேசுவின் நாமத்தில் உடைவதாக என்று ஜெபம் பண்ணுகிறேன். ஒவ்வொரு வீடும் ஜெப வீடாய் மாறுவதாக என்று ஜெபம் பண்ணுகிறேன். ஒவ்வொரு இருதயமும் ஜெபிக்கிற இருதயமாய் மாறுவதாக, ஒவ்வொரு இருதயமும் ஜெப வீடாய் மாறுவதாக என்று இப்பொழுது நான் ஜெபம் பண்ணுகிறேன். மனிதர் புகழ்ச்சிக்காக ஜெபிக்கிற கூட்டம் அல்ல. ஒவ்வொரு வீடுகளில் வெளியில தாழ்பால் போடுகிற மக்களாய் இருக்கக்கூடாது. உள்ளே தாழ்பால் போட்டு ரகசியமா ஜெபிக்கிற ஒவ்வொரு சகோதரனை எழுப்பும் கர்த்தாவே, ஒவ்வொரு சகோதரி எழுப்பும் ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்தை எழுப்பும்படியா நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அதிகாலையில் ஜெபத்தில் கூட இதுவரை கலந்து கொள்ளாத மக்கள், அவர்களுக்கு ஆவியின் ஏவுதலினால அற்புதமாய் கர்த்தரை தேட உதவி செய்யும். ஆவியின் ஏவுதலினால ஊழியத்துக்கு உழைக்க கிருபை தாரும். ஆவியின் ஏவுதலினால இந்த ஊழியத்தின் வேலைகளை கவனிக்க கிருபை தாரும். ஆவியின் ஏவுதலினால ஆலயத்தில் வந்து ஜெபிக்க, அன்னாளை போல ஆலயத்தில் வந்து ஜெபிக்க, அப்போஸ்தலர்களை போல ஆலயத்தில் வந்து ஜெபிக்க கர்த்தர் கிருபை தருவீராக இப்பொழுது நான் ஜெபம் பண்ணுகிறேன். இதை தொடர்ந்து நடத்துகிற ஒன்று அன்பு பிள்ளைகளை ஆசீர்வதியும், உதவி செய்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். நிறைய பேர் கொண்டு வரும். நேரலையில் ஆலயத்தில் நிறைய பேர் வந்து கூடணும்பா. 50 பேர், 100 பேர், 200 பேர் ஆராதிக்க ஒரு பெரிய எழுப்புதல் வெடித்து சிதறணும் ஆண்டவரே. ஒரு பெரிய அருள் மாறி வெடித்து சிதறணும் கர்த்தாவே. ஒரு எழுப்புதலின் மழை ஒவ்வொரு வீடுகளில் எங்கள் ஆலயத்தில் பெய்யும்படியா இப்பொழுது நான் ஜெபம் பண்ணுகிறேன். இந்த நாள் முழுதும் கர்த்தருடைய கிருபை இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியம் ஆசீர்வாதம் பாதுகாப்பும் நாம் அனைவரோடு என்றென்றும் நிலைத்து நிற்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. தொடர்ந்து எங்கள் எல்லாருக்கும் ஜெபம் பண்ணீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ்.